இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம் நிலவும்
இகன் தேடும் நீதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றார்கள் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பிறப்பின் மகிமைக்காக, மகிழ்ச்சிக்காக, அமைதிக்காக நம்மை நாம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலே இந்த அதிகார போதை என்பதை நாம் ஒழித்து கட்ட வேண்டும். அதிகாரம், அதிகாரி என்று சொன்னாலே நமக்கும் குறிப்பாக நலிவுற்ற அல்லது புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு வெறியாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரிகளாலும், சுயநல அதிகாரிகளாலும், அதிகாரத்தன்மைகளாலும். இயேசுவை ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கம் எதற்காக எதிர்த்தார்கள் என்பதற்கான விடையாக வருவது இன்றைய இறைவார்த்தை. தலைமை குருக்களும் மூப்பர்களும் கடவுளை பற்றிய செய்தியையும் மக்களை ஆன்மீகத்தில் கட்டியெழுப்புவதற்காக நியமிக்கப்பட்டவர்கள். உண்மையில் இயேசு அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் அவர்கள் இயேசுவின் பணியை, போதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டுமே. ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது கோபப்படுகிறார்கள், இயேசுவை விரோதியாக பார்க்கிறார்கள். எதற்காக? அதிகாரம்தான் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னையும் தான். ஆள்வதில் ஏற்கனவே அரசர்களுக்குள்ளாக அதிகார பிரச்சனை. இதில் மதம் என்கிற சமயமும் விலக்கல்ல என்ற தவறான முன் உதாரணத்திற்கு இவர்கள் அனைவருமே எடுத்துக்காட்டுகள். ஆள்வதும் அதிகாரமும் மக்களை நல்வழிப்படுத்தவே. அதனை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் நலனில் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தால் நிச்சயம் இயேசுவை ஒரு விரோதியாக பார்த்திருக்க மாட்டார்கள். மாறாக அவர்கள் இயேசுவை தங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக பார்த்திருப்பார்கள். அதிகாரம் தான் அவர்களை கடவுளையே எதிர்ப்பவர்களாக மாற்றியிருந்தது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகத்திலும் அதிகார போட்டிக்காக எத்தனை இழப்புகளை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் எத்தனை உயிர் சேதம், பொருள் சேதம், பணச்சேதம், உறவு சேதம். ஆனாலும்
அதிகார போதைக்காக இன்றைக்கு எத்தனை பேர் சண்டையிட்டு மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் இருக்கிறார்கள். நாமும் அந்த கூட்டத்தோடு சேராது கிறிஸ்துவின் பணியாளர்களாக இருப்பதிலே நிறைவு கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசு செய்த அரும்பெரும் செயல்களை பார்த்து யூத அதிகார வர்க்கத்தினர் எந்த அதிகாரத்தினால் இதை செய்கிறீர் என்று இயேசுவை பார்த்து கேட்டதில் வியப்பேதுமில்லை. இயேசு அவர்களுக்கு நேரடியான பதிலை தர விரும்பவில்லை. அவருடைய பதில் வழக்கமான கேள்வி பதில் வடிவில் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் கடவுள் அவருக்காக அமைத்திருந்த நேரம் இன்னும் வரவில்லை. ஒருவேளை இயேசு நேரடியாக பதில் சொல்லியிருந்தால் அந்த பதில் அவருடைய முடிவை வேகப்படுத்தி இருக்கலாம். தான் ஆற்றுவதற்கான பணி இன்னும் அதிகம் இருக்கிறது என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும். எனவே இயேசு நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை. இயேசுவின் கேள்வி ஞானமுள்ள கேள்வி. இயேசு கேட்ட கேள்வியின் பதில் அதிகார வர்க்கத்தினருக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொல்ல விரும்பவில்லை. நேரடியாக பதில் தராது மற்றவர்களின் பதில் மூலமாக அதற்கேற்ற பதிலை சொல்வது இயேசுவின் பாணி. அந்த வலையில் அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். பதில் சொல்ல விரும்பாத அவர்கள் வாயை மூடி மௌனியாக இருக்க விரும்பவில்லை. எங்களுக்கு தெரியாது என்ற மிகப்பெரிய பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள். மற்றவர்களை விட திருமுழுக்கு யோவான் உண்மையிலேயே மாபெரும் இறைவாக்கினர் என்பதை அவர்கள் நன்றாக உணர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவிடம் நேரடியாக தோற்று போக விரும்பவில்லை. கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத கதைதான் இங்கும் நடைபெறுகிறது. உண்மையை ஏற்றுக்கொள்ளாத நிலை அவர்களை பொய்மைக்கு இட்டுச் செல்கிறது. தோல்வியை தழுவ விரும்பாத அவர்களின் மனநிலை அவர்களின் மதிப்பையே குறைத்து விடுகிறது. தோல்வி என்பது அவமானம் அல்ல. தெரியாததை தெரியவில்லை என்று சொல்வது தவறு அல்ல. உண்மையை தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத நிலைதான் அவமானம். அப்படிப்பட்ட இழிவான நிலைக்கு நாம் செல்லாமல் பார்த்து கொண்டால் நம்முடைய தயாரிப்பு நியாயமான தயாரிப்பு. ஆமென். மன்றாடுவோமாக. புகழ்ச்சிக்குரியவரான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மிடமிருந்து அதிகாரத்தை நாங்களும் கொண்டு இருக்க விரும்புகிறோம். எனவே இறைவேண்டலில் தந்த இறைவனோடு ஒன்றிக்கவும் அவரது விருப்பப்படியே வாழவும் முரண்பாடுகள் இல்லாமல் திகழவும் அருளை தாரும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும். நம்பிக்கையாலே 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 நம்பிக்கையாலே
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.